கையில் 50,000 இருந்தால் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஒரு சைட்டை வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100+ வீடுகள் வந்து இருக்குது. பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிறந்த இடம் எங்கன்னு நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் தான் உங்களுக்கான இடமா இருக்கும். வீட்டு மனை பிரிவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் தரும். லீகல் வைஸ் நம்மகிட்ட கிளியராக இருக்கும். ஸோ ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், சிபிஎஸ் ஸ்கூல்லேருந்து எல்லாமே நியரில் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரீ சைட் விசிட்டிங் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி கேப் வரும். நீங்கள் சைட்டு வந்து பாருங்கள். திரும்ப உங்களை வீட்டிலே ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்டு கொடுத்துட்ருக்கீங்க? மினிமம் நம்ம வந்து 1.5 சென்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ லோன்லாம் போட்டுக்கலாம்ல? தாராளமாக நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே லோன் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. நாங்களே எல்லாமே முன்னே உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுக்குறோம். நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் இன்றைக்கி வந்து சேலுக்காக லேண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. பின்னாடி ஆக்சுவலாக வந்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் வந்து இருக்குது. ரெண்டா கார்பரேஷன் லிமிட்னு நான் வந்து சும்மா வாயில் சொல்லலாங்க. சுந்தராபுரத்தில் ஜஸ்ட் 3 கிலோமீட்டரில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஸோ ஏன்னா வந்து உங்கள் கோட் ஷூட்டுக்கு இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்தா தான் நல்லா இருக்குங்க. விஐபி இப்போ ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா சைட் எல்லாம் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஈச்சனேரி வந்து ரத்னம் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விநாயகர் கோயிலெலாம் இருக்குது நியர்பை. இல்லை, ஜஸ்ட் இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பேக் சைடு இது அதாவது இந்த சைட்டுக்கு ஆப்போசிட் சென்டரில் காலேஜ் மட்டும்தான் இருக்குது. சென்டரில் காலேஜ் அந்த ஐடி கம்பெனிக்கு பேக் சைடு வந்து இந்த ப்ராஜெக்ட், ஃப்ரண்ட் சைடு போனால் அந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு குட்டி ஊட்டி இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சைடு திரும்பி பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஹீல் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைல்கல்லில் அப்படியே பேக் சைடில் வரும். பேக் சைடு. ஸோ அப்படியே இந்த ஹீலுக்கு வந்து பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க. எல்லா டைமும் ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாகவும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சுந்தராபுரத்துலேருந்து மதுக்கரை போகக்கூடிய ரோட்லேயே வந்து சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. மெயினாக என்னென்னா கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வந்துடுது. கையில் 50,000 இருந்தால் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஒரு சைட்டை வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா பிரதர்? இப்போ சைட்டோட அம்யூனிட்டி சொல்லிடுங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் பேர் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. நீங்கள் ஹில்னு சொன்னீங்கல்ல, நம்ம ப்ராஜெக்டோட நேமே ஹில் வியூ ஹெவன். வேற லெவலுங்க, சூப்பரான பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது நீங்கள் முன்னே ஜஸ்ட் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே நம்ம போர்டு வச்சுருப்போம். ஹில் தெரியும். ஆமாம், ஹில் வியூ ஹெவன் தான் நம்ம ப்ராஜெக்ட் நேம். ஓகே. இல்லை உண்மையிலேயே வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னென்னா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஒரு நல்ல ஒரு பங்களாவோ ஒரு மாடி வீடோ கட்டி இருக்கிறாங்க அப்படின்றப்போ பின்னாடி வந்து அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு க்ரீனரியாக இருக்குது இடமே. க்ரீனரியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பொல்யூஷனோ நாய்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிறந்த இடம் எங்கன்னு நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் தான் உங்களுக்கான இடமா இருக்கும். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் 100 மீட்டரில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜு தெரியும். அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிள்ஸ் போகிறதால வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பஸ் எல்லாம் வந்து மேலே போயிட்டே இருக்குங்க. ஸோ கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிக்குள்ளே வந்து செட்டில் ஆகணும்னு இருப்பாங்க. அவங்க வந்து டக்குன்னு புக் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 பிளாட் இருக்குங்களா பிரதர்? 167 இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 100 பிளாட் கிட்ட சோல்ட் ஆயிடும். இதில் என்ன உங்களுக்கு ஒரு மைனஸாக வரும் அப்படின்னா, கார்னர் பிளாட் வடக்கு கிழக்குலாம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் பிஃபோராகவே பிரதர் நம்மளை கூப்பிட்டு வந்து ஷூட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து 40 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த ஏர்ஃபோர்ஸ்க்குள்ள வரும்ல, ஃப்ளைட் எல்லாம் போகும்ல, அந்த மாதிரி பெரிய வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. சைட்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாம் சொல்லிடுங்க. சைட்டோட அம்யூனிட்டிஸ் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆல்ரெடி நம்ம காஸ்மோ ஸ்கொயர் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்ட் 1 வந்திருக்கீங்க. அதாவது விஐபி சிட்டி, விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே நம்ம சைட் அம்யூனிட்டிஸ் நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ஜ், நல்ல ஒரு வைடான பிளாக் டாப் ரோடு, ப்ளஸ் வந்து அவென்யூ ட்ரீஸு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்கு, இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸு. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்குள்ளே நம்ம வந்து க்ளோஸ்டு ட்ரைனேஜ் நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது ட்ரைனேஜ் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. நான் என்ன வாக்கிங் ட்ராக்னு நினச்சேன். இல்லை, க்ளோஸ்டு ட்ரைனேஜ். அது மேலே வந்து வாக்கும் பண்ணிக்கலாம். சைடில் வாக்கிங் ட்ராக் தனியாக கொடுப்போம். அது இல்லாமல் சைடில் 2 பார்க் வருது நமக்கு. ஓகே. இது இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை வந்து சிட்டிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணால் ரீச் ஆகிடலாம். இப்போ கேரளா போகணுமா, அப்படியே வந்து அவுட்டரில் ஏறிடலாம். பொள்ளாச்சி, சேலம், சிட்டி எதுக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஏன்னா சென்ட்ரான பிளேஸாக வந்து இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்பை காலேஜஸ் இருக்குங்க. அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. உங்கள் இப்போ வெளியூர்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றீங்க, இல்லை குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னா காலேஜஸ் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது தெரியுங்களா? நம்ம இந்துஸ்தான் இருக்குது, ரத்னம் காலேஜ் இருக்குது, அப்புறம் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு மேஜராக பேர் போன இடம்னா இந்த ஊர் தான். அது நீங்கள் ஜஸ்ட் நம்ம இந்த சுந்தராபுரம்லேருந்து
மதுக்கரை போகிற ரோட்டில் தான் அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபேமஸான அபிராமி ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. சொன்னா வந்து இங்கேருந்து போகும் உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் எல்லா ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடலாம். சரிங்களா? இந்த சைட்டுக்கு வந்துட்டு உங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு போட்டிங்கன்னா அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லேயே வந்து காமிக்குங்க. ஸோ ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், சிபிஎஸ் ஸ்கூல்லேருந்து எல்லாமே நியரில் இருக்குது. அதேமாதிரி வந்து உங்களுக்கு கிராசரி எதுவுமே தேவை வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து இது கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கனாலங்க பாருங்கள். இந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100+ வீடுகள் வந்து இருக்குது. அதேமாதிரி நீங்கள் சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கார்பரேஷன் ஆல்ரெடி வந்து ஒரு 500-600 வீடுகள் வந்து இருக்குது. சரிங்களா? அதை தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வந்து வருவீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரோடு வந்து தெரியும். ஆக்சுவலாக வந்து நம்ம ரோட்டுக்கிட்ட வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வரது ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சுற்றி வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களையோ விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மெயினாக என்னென்னா நான் சிட்டிக்குள்ளே தான் இருப்பேன், எனக்கு அவுட்டரே வேணாம், சிட்டிக்குள்ளே இருந்து நான் வந்து இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து வாங்கலாங்க. பிரதர், இப்போ இங்கே மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்டு கொடுத்துட்ருக்கீங்க? மினிமம் நம்ம வந்து 1.5 சென்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து 1.5 சென்ட் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக 5 சென்ட் அப்படின்றப்போ வந்து பங்களா கட்டுறவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஒரு 1.5 சென்ட் அதில் ஒரு 1 BH கட்டலான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுமா ஒரு பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 35 to 40 lakhsக்குள்ளே வந்து எனக்கு இடம் ப்ளஸ் வீடோட வேணும், சிட்டிக்குள்ளே வேணுன்றவங்களுக்கு ஸோ இப்போதைக்கு வாங்கி நீங்கள் கட்டிட்டு மேலே கூட ரூம்ஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போலாம் வந்து ஒரு 1.5 சென்ட்லேயே பார்த்தீங்கன்னா மாடி வீடுலாம் கட்டிக்கிறாங்க. ஆமாம், இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளான் போட்டு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி உங்களுக்கு கார்னர் பிளாட் எடுத்துட்டிங்கன்னா 2 சைட் டோர் வச்சுக்கலாம். இப்போ சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராசரி ஷாப் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மளிகை கடை மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த சைடு சட்டர் வச்சுட்டு இந்த சைடு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கார்னர் பிளாட்டெல்லாம் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. அதே வாஸ்து பார்த்து நிறைய பேர் வாங்கலான்னு இருப்பீங்க. எந்த சைட்டுக்கு போனாலும் வடக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதேமாதிரி சிட்டிக்குள்ளே வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாமல் வந்து நிறையா ப்ரொமோட்டர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காசை வாங்கிட்டு இழுத்தடிப்பாங்க. நிறையா வந்து கோல்மால் வேலைகள் வந்து பார்த்து நீங்களே வந்து நொந்து போய் வந்திருப்பீங்க. லேண்டே வேணாண்டா அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஆனால் இவங்க உண்மையிலே ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மக்களோட பெயர் ஆதரவில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கிட்டத்தட்ட ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து 8 பிரான்ச் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இயரில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பிரான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15 பிரான்ச் இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுவோம். என்னோட நம்பர் கீழே இருக்கும், காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து சந்திங்க. உங்களுக்கான நிறைய கிஃப்ட், கோல்ட் காயின் மற்றும் அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் நிறையா இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே பாருங்கள், புக் பண்ணிடுங்க. ஓகேங்க மதர். ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஸோ ரொம்ப பேசுகிறீங்கப்பா, பில்டப்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கோம், இது உண்மையிலே மெயினான பிளேஸ்ன்றது எங்களுக்கு தெரியும், சரி, ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நியர்பை வந்து நான் விசாரித்த வரைக்கும் 17 to 80 lakhs வந்து இங்கே பக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 13 to 14. அது என்ன 13 to 14? அதாவது நம்ம எப்பவுமே ப்ரீமியம் ஏபிசி அப்படி வந்து பிரிப்போம். ப்ரீமியம் அப்படின்னா கார்னர் எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து 2 ரோடு அக்சசபிள் இருக்குது, ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்துடும். ஓகே. தென் வந்து ஈஸ்ட் நார்த் இது எல்லாமே ஏ பிளாக்ல வரும். ஓகே. அதுக்கப்புறம் சவுத் ஃபேசிங் பி பிளாக்ல வரும். இடபிள்யூஎஸ் லேண்ட்னு சொல்லுவோம், எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன், அந்த 1.5 சென்ட் 1 சென்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம சி செக்ஷன்ல வரும். இது ஒரு பிரைசிங்ல வரும். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே இந்த மெத்தட்ல தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 1 lakh டிஃபரெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பிளாட் உங்களுக்கு ஏபிசின்னு சொல்லி ப்ராஜெக்ட் வந்து டிஃபரெண்ட்ல கொடுக்குறீங்க. டிஃபரன்ஷியேஷன் வரும். ஓகே. அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வேணும் அப்படின்றப்போ வந்து முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்க. உங்களுக்கு 1 lakh டிஃப்ரெண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து எனக்கு இப்போதைக்கு இடம் கிடச்சா போதும், சைட்டுக்குள்ளே எனக்கு இடம் கிடச்சா போதும் அப்படின்றப்போ உங்களுக்கு 1 lakh சேவ் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு இருக்குது. இப்போ 1.5 சென்ட்டில் வேணுன்றவங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்ட்டாகவும் இருக்குது. இல்லை பெருசாக எனக்கு இடம் வேணும், நான் கார்டனிங் பண்ணுவேன், 2 காருக்கு 3 கார்லாம் வச்சுருக்கேன், நல்லா பார்க்கிங் பண்ணி நல்லா சூப்பராக வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதுவும் வந்து இருக்குது. உங்களுக்கு 5 சென்ட் வரைக்கும் ஒரு பிளாட்டே வந்து வச்சுருக்காங்க. இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கலாம். 2 பிளாட்டாக கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 2 சென்ட்டாக கூட நீங்கள் 4 சென்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஆப்ஷன் தான். பட் நீங்கள் முன்னாடியே வரணும். அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ பில்டப் கொடுக்குறோன்னா கடைசி டைமில் வந்துட்டு ஐயோ பிளாட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே வரணுங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி பிரதர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோன்லாம் போட்டுக்கலாம்ல பிரதர்? தாராளமாக நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே லோன் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. நாங்களே எல்லாமே முன்னே உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நீங்கள் புக் பண்ணுற ஒவ்வொரு வீட்டு மனை பிரிவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் தரும். லீகல் வைஸ் நம்மகிட்ட கிளியராக இருக்கும். கிளியர் டைட்டில் எப்பவுமே நம்மகிட்ட. ஓகே ஓகே. நிறைய பேருக்கு இது தெரியும். பட் புதுசாக யாராவது இருந்தாலும் உங்களுக்கு
கிளியர் டைட்டில் இருக்குது இது உங்களுக்கு. அது போக ஃப்ரீ சைட் விசிட்டிங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரீ சைட் விசிட்டிங் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி கேப் வரும், நீங்கள் சைட்டு வந்து பாருங்கள், திரும்ப உங்களை வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடுவாங்க, நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம். சூப்பருங்க. ஸோ இதுதான் இவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து வீடு தேடி பிக்கப் பண்ணி உங்களை வந்து கூப்பிட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இப்போ வர்றோம்ப்பா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பார்க்குறோம், ஒரு ஐடியா வந்து பாதி வந்திருக்கு அப்படின்றப்போ பக்கத்தில் 2-3 சைட் இருக்குது, எங்கேயும் கூப்பிட்டு போவாங்க தாராளமாக. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் என் ஏரியா கிட்ட போட்டிருந்தாங்க, செட்டிப்பாளையத்தில் இருக்குது. ஸோ அப்போது அதில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டிருந்தாங்க. உண்மையில எங்கே அதில் ஆன் ரோடு போட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து நியர்பை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கூட சேர்த்து பார்க்கலாம். பட் இது ஆனால் ப்ரீமியமான ஒரு ப்ராஜெக்ட். இது பட்ஜெட் ஓரியன்டாக கொடுத்துட்ருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கூட 1 இயரோ இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அப்போ வந்து ஏன்னா சில பேர் லோன் போகிற பிடிக்காது, கண்டிப்பாக அதாவது இப்போ இருக்க அமௌண்ட்டை வச்சு வாங்கிக்கலாம், அப்புறம் வந்து அமௌண்ட் சேர்த்துட்டு வந்து வீடு கட்டிக்கலாம்னு பிளானில் இருப்பாங்க. நீங்கள் அப்படியும் போகலாம். இல்லை வந்து நான் உடனே வந்து இப்போ லீஸ் டைம் முடியுது, எனக்கு ஒரு 10 lakhsக்கு லீஸில் இருக்கிறேன், உடனே வாங்கி நான் வந்து லோன் போட்டுக்கிறேன் பேலன்ஸ் அப்படின்னாலும் தாராளமாக அது லோன் ஃபெசிலிட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கையில் ஒரு 10 பேங்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோட்டருங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இங்கே ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா கையில் டோட்டலாக எவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா நம்ம கேஷாக வந்து வாங்கிக்கலாம் ஜி? மினிமம் 25 lakhs இருந்தால் போதும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு சொந்த இடம் வாங்கிடலாம். நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு பிளாட்டே வந்து வாங்கிடலாம். சிட்டி ஹாட் ஸ்பாட் இது. ஓகே, ஒரு 25 லட்ச ரூபா இருந்தால் இந்த இடத்துல ஒரு இடத்த நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். இல்லை நான் லோன் போகணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் போட்டு கொடுக்குறீங்க? தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம அதாவது மார்க்கெட் வேல்யூலேருந்து 70% வந்து நம்ம லோன் பண்ணி 70%. இந்த இடத்துக்கு நம்ம என்ன ஒரு மார்க்கெட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து 70% நம்ம லோன் பண்ணி தரோம். ஓகே, ஜஸ்ட் லேண்டுக்கு மட்டும். நிறைய பேர் கேட்பாங்க நாங்கள் லேண்ட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டணுமா? அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லேண்டுக்கு மட்டும் லோன் உண்டு, 70% நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஜி. ஸோ இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுங்கல்ல? ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. அது கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு இது வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்பின்னு சொல்லுவாங்க, லோக்கல் பாடி அப்ரூவ்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அந்த லோக்கல் பாடி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், இது எல்லாமே கேள்விப்படுறேன். ஸோ இங்கே பாருங்க, கார்பரேஷன் லிமிட்டில் வரும்போது ஸோ இவர் சொன்ன இப்போ ஒரு விஷயம் வந்து இதில் ஆட் ஆகுதோட ஏன்னா வந்து டிடிசிபி ரெரா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ எல்லா ப்ரொமோட்டருமே சொல்கிறது தான். நம்ம கிட்டத்தட்ட வந்து வாரத்தில் 4-5 வீடியோ போட்டுருக்கோம், சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இவர் சொன்ன இந்த விஷயம் வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆடாது. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது நேம் என்ன சொன்னீங்க? லோக்கல் பாடி அப்ரூவல் சொல்லுவாங்க. லோக்கல் பாடி அப்ரூவல். ஓகே ஓகே. ஸோ அது வந்து இந்த சைட்டுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்துருக்கு. இதுக்குள்ளேயே தண்ணி அவங்க வந்து கொடுத்துட்றாங்க, டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்கும் செப்பரேட்டாக உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ப்ளஸ் நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு ஒரு 200 to 300 ஃபீட்லேயே உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் 80 to 120 ஃபீட்டில் வந்து வாட்டர் சோர்சிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆமாம், நல்ல ஒரு வாட்டர் சோர்சிங், அதெல்லாம் நல்ல டேஸ்டியான வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம இருந்தாலும் ஒரு டிப்தா ஒரு 200 to 300 போடும்போது நல்ல தண்ணியாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபீட் வந்து போதுமானதாக இருக்குங்க. சரிங்க சரி. அதாவது நம்ம உள்ள வரும்போதே நீங்கள் இடம் வாங்கி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவாங்களா, அந்த பயமே இல்லை. நீங்கள் வாங்கினா உடனடியாக வீடு கட்டி குடியேறிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் இதை விட கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் வேற எங்கேயுமே இடம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து பிரதரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி வந்து பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா அட்வான்ஸ் 50,000 கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லோன் போகணுன்னாலும் சரி, இல்லை 1 வீக்கில் டைம் எடுத்து நீங்கள் கேஷாக வந்து கொடுக்கணுனாலும் சரி, தாராளமாக வந்து அதுக்கு டைம் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கனவு பிளாட்டை வந்து வாங்கிக்கங்க.